ராசிப்படி பார்க்குறதெல்லாம் பொய், எல்லாமே தப்பு அப்படி இல்லை சார். நட்சத்திரத்தை வச்சு துல்லியமாக அடிக்கிற ஜோசிக்காரங்க வெறும் திசா புத்திகளை வச்சு ஜோதிடம் பார்த்து அருமையாக சொல்கிற மக்கள் இருக்காங்க. எனக்கு பர்சனலாக சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் சுப்பிரமணியம், இந்த 2 கிரகம் சேர்ந்ததுன்னா நீங்கள் வடபள்ளி முருகன் போகலாம். இல்லையா, சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கிற கோயிலுக்கு போனாதான் அந்த பாவத்துக்கும் அதுக்குண்டான பிரச்சனை தீர்வு. ஒரு விஷயத்துக்காக வரீங்க, இந்த விஷயம் இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்க போது பார்த்து சேஃபாக இருங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா அது சரியாக. அண்ணன் கூட முரண்பட்டு பண பிரச்சனை உங்களுக்கும் அண்ணன். துலாங்கிறது வருமானம், உங்களோட வருமானம். 11ஆம் இடமா கடகம், அவரு தான் அண்ணன். இவரால் முரண்பாடு ஏற்பட்டு இல்லைன்னு வைங்க, உங்கள் காசை தூக்கி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. என்கேவி முறை ஜோதிடர் ஜெயகாந்தன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு ஜோதிடரும் நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன், நிறைய பேரோட பேட்டி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த என்கேவி அப்படின்றது புதுசாக இருக்குது. அது என்ன சார்? அது என்ன முறை சார்? நல்ல கொஸ்டின் இது. என்னன்னா, இன்னைக்கு வந்து ஐயாவோட 4வது நினைவு நாள் இன்னைக்கு. ஓகே. இன்னைக்கு ஐயாவை பற்றி பேசுகிறதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. அதுக்கு இந்த உங்களுக்கும் வாராகி சேனலுக்கும் அண்டு இதை அரேஞ்ச் பண்ண வித்தகன் சேகர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா சார், ஒரு ஜோதிட முறைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜோதிடம் இது ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக கையாள்வாங்க. இந்த என்கேவி முறைங்கிறது சார், இது நெல்லை கே வசந்தன் சிஸ்டம் தான். ஓகே ஓகே. அவர் ஒரு 45 வருஷத்துல 50 வருஷம் இதுக்குன்னே உழைச்சிட்டு போனவர். இந்த ஜோதிட முறை இதை கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் உழைப்பு அவருக்கு இருந்திருக்கு. என்ன மாதிரி உழைப்பு சார்? எதுக்குன்னா, உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபுல் நேம் சார்? சார் ரஞ்சித் குமார். எஸ். இந்த ரஞ்சித் குமாருங்கிறது ஒரு 2 கிரகம் கொடுக்கணும்னு ஒரு கண்டுபிடிச்சார். ஓ ஓகே. உங்கள் ஜாதகத்தில் ஒரு 2 கிரகம் பேர் கொடுக்கணும். ஓகே ஓகே. உங்கள் அப்பா அம்மா பேர் அதில் இருக்கணும். உங்கள் நெருங்கிய வட்டாரங்கள் சார், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வருவாங்க, இருக்கிறவங்க போவாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மனசு நெருக்கமா நீங்கள் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அவங்ககிட்ட. இந்த மாதிரி நண்பர்கள் பேர் அதில் இருக்கும் கிட்டத்தட்ட. அவர் ஐயா திண்ணமாக அடிச்சிருவார். பட் நாங்கள் அவரோட வழியில் வர்றவங்க. புரியுது. இந்த கிரகத்தோட பேர் நாங்களே கிட்டத்தட்ட சொல்லிடுவோம். எங்களுக்கு நாங்கள் அந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறதுனால சொல்லிடுவோம். இது மொத்தமாக பெயரியல் ஜோதிடம்னு சொல்லி கிரியேட் பண்ணார். இது வந்து நியூமராலஜி இல்லை. ஓகே. பெயரியல் ஜோதிடம். இந்த கிரகத்தை வச்சு உங்கள் குடும்பத்தில் இந்த பேர் கொண்ட நபர் இருக்காங்களான்னு கேட்க முடியாது. ஓ ஓகே ஓகே. பேர் வந்து சார் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஜாதகம் கேட்குறது. பட் பலன்கள் அடுத்தடுத்து இருக்கு. வேற என்னென்ன உங்களுக்கு நடக்கும், அடுத்த 2.5 years என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன மாதிரி பண்ணலாம், இந்த விஷயத்த அது தாராளமாக 100% சொல்ல முடியும். ஓகே. மேஜரான விஷயங்கள் எல்லாமே இதை இவர் ஒரு 45-50 வருஷமாக இதுக்குன்னு உழைச்சிட்டு எங்ககிட்ட அப்படியே வாரி கொடுத்துட்டு போயிருக்கிறார். சூப்பர். அதுதான் என்கேவி சிஸ்டம் சார். ஓகே. இப்போ பல ஜோதிடர்கள் பல விதங்களில் நீங்கள் சொன்னீங்க கையாளுவாங்க. ஒவ்வொரு மற்ற ஜோதிடங்களுக்கும் என்கேவி முறை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் எப்படி வேறுபடுது, அது புரியுது சார்? இது என்னன்னா, ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைன்னு சொல்லுவோம்ல, எளிமையாக இதில் ஜோதிடம் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே. இப்போ இன் ஜென்ரலாக பாரம்பரியத்தில் சொல்லுவோம். இது இப்போ நான் சொல்கிறது என்னோட தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பட் அவங்களோட ஒரு பேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்கேவி அவங்க சொல்லித்தர போகிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இப்போ பாரம்பரியத்தில் பார்ப்பாங்க நட்சத்திரம், அப்புறம் திதி, யோகம், கரணம், அண்ட் தென் தசா புத்தி, அந்தரம், இத்தனை இருக்குல்ல சார்.
இது இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகே. இல்லவே இல்லை. நட்சத்திரம்லாம் போய் திசா புத்திலாம் போய் அதை நான் சொல்லவே இல்லை. எனக்கு அது தேவைப்படல. ஓகே. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வரீங்க சார். இந்த விஷயம், இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்க போகுது, பார்த்து சேஃபாக இருங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா அது சரியாயிடும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் கர்மா. இல்லை சார், சீக்கிரமாக சரியாகுதா லேட்டாக சரியாகுதா, அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கர்மா. இதை எங்களால் ஜாதக கட்டமே போதுமானது. எங்களுக்கு நட்சத்திரம் பெருசாக எனக்கு தேவைப்படலை. தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் எனக்கு தேவைப்படலை. ஓகே. இது ரொம்ப எளிமையான முறையில் சார். அது வந்தவங்களுக்கு அடுத்த 2 வருஷம் நீங்கள் இதில் பார்த்துருந்துக்கோங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த பெயர் கொண்ட நபர் வருவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, இதெல்லாம் சொல்ல முடியுது சார். அதனால தான் எனக்கு இது பர்சனலாக தேவைப்படலை. ஓகே. அண்ட் இந்த ராசியை வச்சு சொல்கிறதும் பர்சனலாக நான் அதில் பெருசாக உடன்படுறதில்லை. என்ன சார், இப்போ நீங்கள் துளாராசி, துளாராசியில் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க வச்சுக்கங்க, சும்மா காம வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது 50 லட்சம் பேர்த்துக்கு எப்படி சார் போடுங்க? கரெக்ட். உங்களுக்கு ஒரு ஒரு ராசியில் ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், சாருக்கு கேமரா, இவங்க எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ரீதியாக பிரச்சனை சார். இங்கே இருக்கிற 4 பேருமே வச்சுக்கோங்க சார், துளாராசின்னு வச்சுக்கோங்க, ஒரே பிரச்சனையா சார் இருக்கும்? இல்லை, இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பண சிக்கல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு அந்த மணியை எப்படி ஹேண்டில் பண்ணவே தெரியாத பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ சில பேர்லாம் இருக்காங்களா சார், கேட்டோன்னு கொடுத்துருவாங்க. அப்போது ஒரே ராசியில் இருக்கிறவங்க வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம காலங்களாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகம் வாங்கி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது இருக்குது, அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அதுலேருந்து முரண்படுறீங்கன்ற போது இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படி சாத்தியமாகி இருக்கிறதா சார்? அதுதான் சார் சாத்தியம்தான். என்னென்னா சார், இப்போது லக்னங்கிறது நீங்கள், இப்போ நான் கம்ப்ளீட்டாக லக்னப்படி தான் சொல்லி தந்து நாங்கள் ப்ராக்டிஸில் இருக்கேன். நான் சூப்பர். லக்னப்படி நீங்கள் ஒரு லக்னமாக இருக்கும் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கன்னி லக்னம் வச்சுருங்க சார். இப்போது மேஷத்தில் கோச்சார சனின்னு சொல்லுவோம், நம்ம பெயர்ச்சி சனி இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த பெயர்ச்சி சனி மேஷத்துக்கு வரும் காலம் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கும், துலா மண்டலத்தை பார்க்கும். உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் துலா. இந்த சமயத்தில் 11ஆம் இடம் உங்களுக்கு கடகமாக வரும். நீங்கள் அந்த ராசி தானே சார் சொன்னீங்க? ஆமாம். உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி சந்திரன் போய் துலாத்தில் இருக்கு. இப்போ இந்த சனி பார்த்துன்னு வைங்க சார். இப்போ உங்களுக்கு அண்ணன் இருக்காருன்னு வைங்க, சும்மா. ஓகே. அண்ணன் கூட முரண்பட்டு பண பிரச்சனை உங்களுக்கும் அண்ணனுக்கு வரும். காமன் இது. ஏன்னா அது 2ஆம் இடம் துலாங்கிறது வருமானம், உங்களோட வருமானம். 11ஆம் இடமா கடகம் வந்துடும், அவர் தான் அண்ணன். இவரால் முரண்பாடு ஏற்பட்டு இல்லைன்னு வைங்க, உங்கள் காசை தூக்கி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா காசு போகும்னு அர்த்தம். சரியா சார்? இப்படி ரொம்ப ரொம்ப அழகழகாக நம்ம சொல்லலாம். அடுத்த 2.5 வருஷம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. இது உங்களுக்கு தானே லக்னங்கிற நீங்கள் தானே? ஆமாம். அப்போ உங்களோட வருமானம், உங்களோட முயற்சி, உங்களோட வீடு, உங்களோட மைண்டு, இப்படி எடுத்து தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, நான் பார்க்குறேன். சரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லும்போது என்ன என்கேவி முறை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பொதுவாக இப்போ சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தந்த ராசிக்காரங்கள் அந்தந்த இது கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட லக்னம் வச்சு சொல்கிறீங்க. அது இப்போ எப்படி சாத்தியமாகுது? இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ எனக்கு எப்படி என்னன்ட்டு? சார் இப்போ சும்மா எக்ஸாம்பிள், உதாரணமாக நான் எப்படி கேட்குறேன், இப்போ நான் துலாம் ராசி, இப்போ நான் துலாம் ராசிக்காரங்களும் எப்படி இருக்கணும் இந்த பயிற்சினா நான் அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன். நீங்கள் லக்னத்தை பார்த்தீங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை சார், இதே நீங்கள் ராசி இருக்கு இல்லையா? ஆமாம். இதே மேஷ ராசி ரிஷப ராசின்னு இருக்குல்ல, நான் அப்படியே லக்னமாக பார்ப்பேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இப்போ கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு இன்னைக்கு இப்போ திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆயிடுச்சு. போன வருஷம் ஜான்லேயே மார்ச்லேயே ஆயிடுச்சு. வாக்கியப்படி இதோ கம்மிங் மார்ச் 6 ஆகும். இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு 2ல் சனி இருக்கு சார். அவங்க பண கஷ்டத்தில் இருப்பாங்க, தெரிஞ்சா கேட்டு பாருங்க. மணி ஃப்ளோவே இருக்காது அவங்களுக்கு. சரி, மணி என்கிட்ட ஃப்ளோலாம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் ஏதாவது பிளவு இருக்கும். பிளவுன்னா அப்படியே அடித்து சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை.
சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் சம்மந்தமே இல்லாமல். ம் இப்போது இப்படி நம்ம சொல்கிறோம்ல சார், கும்ப லக்னத்துக்கு இப்படி இருக்கும், மீன லக்னத்துக்கு இப்படி இருக்கும், மேஷ லக்னத்துக்கு எங்கெங்கே பார்க்குது கோச்சார சனி. ஆ இந்த பெயர்ச்சி சனிங்கிறது இப்படி ராசி இல்லாமல் லக்னத்தை வச்சு பார்த்தா அந்த பிரச்சனை தான் சார் இருப்பாங்க அவங்க அடுத்த 2.5 வருட காலம். அந்த பிரச்சனை தான் எங்கே சனி எங்கே இருக்கோ எங்கே பார்க்குதோ அதை சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ம் அப்போ இது உங்களுக்கு 100% வந்துடும் சார். அதோட விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டாலே அந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாகிடும்ல. கரெக்ட். அது அந்த முறையை தான் நாங்கள் கையாளுறோம். அதனால் ராசி இப்படி பார்க்குறதெல்லாம் பொய், ம் எல்லாமே தப்பு அப்படி இல்லை சார். நட்சத்திரத்தை வச்சு துல்லியமாக அடிக்கிற ஜோசிக்காரங்க இங்கே இருக்காங்க. ம் சரியா சார்? வெறும் திசைகளை திசா புத்திகளை வச்சு ஜோதிடம் பார்த்து அருமையாக சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு இது மட்டுமே போதுமானதாக இருக்குது, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. வர்றவங்களுக்கு இது ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லி பரிகாரம் என்ன சார், கோயில் தான். ஆமாம், கோயிலுக்கு அமிச்சோன்னா அது ரெடி ஆகுது, சரி ஆகுது. ஏன்னா சார் கிட்டத்தட்ட 2024லேருந்து நான் இந்த வெறும் என்கேவி முறையில் மட்டுமே ப்ராக்டிஸில் இருக்கேன். சிறப்பு. ஏன்னா சார் ஜோதிடங்கிறது சாகிற வரையும் ப்ராக்டிஸ் தான். ம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நான் அவ்வளோதான். பட் ஸ்டில் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். பட் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இது எப்படி சாத்தியமாகுதுன்னு எனக்கு ஆர்வம் ஐயாவோட கிரியேட் பண்ணியிருக்காருல்ல, அது அவ்வளோ ஆர்வம் ஆயிடுச்சு. எப்படின்னா சார், இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இது இருக்கான்னு எங்களால் கேட்க முடியும். ம் ம் இந்த பேர் கொண்ட நம்பர் இப்போ ஏதாவது அந்த கிரகம் ஒரு இடத்துல நிற்கும்ல, ஒரு பாவத்தில் நிற்கும், அதை வச்சு இந்த 45 நாளோ இல்லை இந்த 2 மாதத்தில் மீட் பண்ணிங்களான்லாம் கேட்க முடியுதுல்ல. ம் இது இது எந்த ஜோதிடத்தில் இருக்குங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதனால தான் இதுலேயே கம்ப்ளீட் ப்ராக்டிஸில் இருக்கு. ஜோதிடர்கள்ட்ட நான் பெரும்பாலும் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க பயப்படுத்துவாங்க. நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்காது, எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்லா இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ டக்குன்னு பயப்படுத்திடுறாங்க. பயம் வந்துடுது ஒன்று. ரெண்டாவது பரிகாரங்கள், நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் பண்ணித்தரேன் பரிகாரம் நீங்கள் எனக்கு பே பண்ணுறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள் தொகை இழக்கிறாங்க, இல்லாதவங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே இல்லாதவங்களை நினச்சி தான், கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும், மேலே வரணும் அப்படிங்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லக்னபதியாக அந்த லக்னத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, அதை வச்சு சொல்லலாமா இவங்க இப்போ எப்படி இருக்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. இப்போ கும்ப லக்னத்துக்கு சொன்னல சார். சார் இன்னொன்று என்னென்னா, ஒன் பை ஒன் சொல்லலாம் சார், சொல்லலாம். சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லலாம் சார். ஆக்சுவலாக இந்த பரிகாரம் அதாவது நான் பர்சனலாக நான் வந்து ஹோமம் பண்ணி தரேன், அந்த ஹோமம் இங்கே போய் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பரிந்துரை செய்யறதில்ல. ஹோமம் இந்த பூஜை அதெல்லாம் நான் பெருசாக பரிந்துரை செய்ய மாட்டேன். சூப்பர். கோயில் தான், நான் சாமி இல்லை. உண்மைதான். நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். நான் இந்த கோயில் பரிந்துரை கொடுப்பேன். அது என்ன சார், ஐயா வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. கோயிலுக்கே தெய்வத்துக்கே பேர் வச்சு கொடுக்குறது கிரகம். சரியா சார்? சனியும் செவ்வாயும் சேர்ந்தா எல்லாம் நிறைய இடத்துல சொல்கிறேன் நான். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா சுப்பிரமணி. இந்த 2 கிரகம் சேர்ந்ததுன்னா நீங்கள் வடபள்ளி முருகன் போகக்கூடாது, ரியாக்ட் பண்ணாது. சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கிற கோயிலுக்கு போனாதான் அந்த பாவத்துக்கும் அதுக்குண்டான பிரச்சனை தீர்வாகும். இப்போது இதே மாதிரி கிரக சேர்க்கை வரும் சார், வந்து அந்த கோயிலுக்கு அவங்க காமிச்சிட்டேன் அப்படின்னா அது அவங்க டிபெண்ட்ஸ் ஆனவங்க, அவங்க கர்மா சீக்கிரமாக சரியாகுதா லேட்டாக சரியாகுதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ அவங்க அங்கே போயிட்டு வந்துட்டாலே போதுமானது. பயங்கர எக்ஸ்ட்ரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஓமமே. அதுவும் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஓமம் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் 99% அது கொடுக்க மாட்டேன், கொடுக்கறது இல்லை அது. ஓகே ஓகே. அதனால் கோயில் தான் 99% கோயில் தான் கொடுப்பேன். ஓகே. அப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த கோயில் போயிட்டு வாங்க, இந்தபடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களும் இதுக்கப்புறம் ஓகே நம்ம இதை திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா சார்? தாராளமாக. என்ன சார், இது காமன் தான். அது இந்த லக்னக்காரங்கள் எப்போவுமே இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டே இருக்கு, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதே தான் சார், தான் உண்மை. இது அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே அது நல்லா அவங்களுக்கு வேலை செய்யும். சரி, இப்போ மேஷ லக்னம். இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களும் கிட்டத்தட்ட
மணி ஃப்ளோ கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சார் 2ஆம் இடத்த சனி பார்த்துட்டு இருக்கு. இப்போ திருக்கணிதப்படி பார்த்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்தாச்சு, மார்ச் வந்தாச்சு. கிட்டத்தட்ட மீன மண்டலத்துக்கு வாக்கியப்படி ஏறி இருக்கும். சூப்பர். அப்போது 2ஆம் இடத்த பார்த்துட்டு இருக்கும். 12லேருந்து 2 பார்க்கும். இவங்களுக்கு இப்போது பயங்கரமான பணம் எடுக்குது. ஃபினான்ஷியல் பிரச்சனை வரும். லேடிஸுக்கு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு மேஷ லக்னக்காரங்களுக்கு சொல்கிறேன். அண்டு கொடுத்த பணம் வராமல் கூட இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இவங்க இப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து சார் மகாலட்சுமி தான். இவங்க எப்போவுமே மகாலட்சுமியாக இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பேக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆமாம். அண்ட் அதோட வழிபாடு அவங்களே வீட்லேயே செய்யலாம் சார். ஒரு ஆமாம், டெய்லியும் அவங்க கையை பிடிச்சிக்கிறன்ற மாதிரி. அது பிடிச்சிக்கிட்டா உண்மையாலுமே அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இது எப்போவுமே ராசிக்காரங்கள லக்னக்காரங்க மட்டும். இது நான் சொல்கிறது இப்போ மேஷ லக்னக்காரங்க எப்போவுமே இந்த மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த டைம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்து நன்றி. நன்றி சார், நன்றி.